சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு அழகான உண்மை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரின் நியாயத் தீர்ப்புகள் நீதியானவை, அவை இருதயத்தை மகிழ்விக்கின்றன என்று அங்கே எழுதியிருக்கு. இந்த வார்த்தைகள் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்குது. இது வெறும் வார்த்தை அல்ல, இது நம்ம வாழ்க்கையின் அடிப்படையான உண்மை. நீதி என்றால் என்ன? நம்ம சமுதாயத்தில் நீதி என்றால் தண்டனை, கண்டிப்பு, கடுமை இப்படி நினைக்கிறோம். கோர்ட்டில் நீதிபதி தீர்ப்பு சொல்லும்போது அது பெரும்பாலும் யாரையாவது தண்டிக்கிற தீர்ப்பாக ஏற்கும். ஆனால் கர்த்தரின் நீதி வேறு மாதிரி. அது மகிழ்ச்சி தருகிற நீதி. இது எப்படி சாத்தியம்? ஏன் அப்படி? கர்த்தரின் நீதி நம்மை சரி செய்யவும், நல்ல வழியில் நடத்தவும், நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றவும் வருகிறது. ஒரு தந்தை தன் குழந்தையை திருத்துவது போல. குழந்தை தவறு செய்யும்போது அம்மா அப்பா திருத்துவாங்க. ஆனால் அந்த திருத்தல் வெறுப்பிலிருந்து வருவதில்லை. அந்த திருத்தல் அன்பிலிருந்து வருகிறது. குழந்தை நல்லா இருக்க வேண்டும், சரியான வழியில் போக வேண்டும் என்கிற அன்பிலிருந்து வருகிறது. அதே மாதிரி கர்த்தரின் நியாய தீர்ப்புகளும் அன்பிலிருந்து வருகிறது. அது நம்மை அழிக்க அல்ல, கட்டி எழுப்ப வருகிறது. நம்ம நன்மைக்காக, நம்ம வளர்ச்சிக்காக வருகிறது. இதை நாம் எப்படி அனுபவிக்கிறோம்? நம்ம மனசாட்சி நம்மை கண்டிக்கும் போது அது வேதனையா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஏன்னா நாம் தவறு செய்தோம் என்பதை உணர்வதே நம்ம முதல் படி. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு திருந்தி சரியான வழியில் போகலாம். இதுதான் கர்த்தரின் நீதி நம்மை மகிழ்ச்சியாக மாற்றுகிற விதம். இன்றைக்கு உலகம் என்ன தேடுகிறது? புதுசா ஏதாவது விளக்கம், புதுசா ஏதாவது கோட்பாடு, புதுசா ஏதாவது தத்துவம் இப்படி தேடுகிறதா? இல்லை, உலகம் தேடுகிறது நிரூபணம். சுவிசேஷத்தின் சக்தியை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இது ஒரு முக்கியமான மாற்றம். பழைய காலத்தில் மக்கள் கோட்பாடுகளை கேட்க ஆர்வமா இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்ல. நம்ம காலத்தில் மக்கள் வார்த்தைகளால சலிச்சு போயிருக்காங்க. எல்லா இடத்திலும் பேச்சு, விளக்கம், கோட்பாடு, தத்துவம், டிவியில, இன்டர்நெட்ல, புத்தகங்கள்ல எல்லா இடத்திலும் பேச்சு. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள சக்தி எங்கே? அந்த மாற்றம் எங்கே? அந்த உண்மையான பலன் எங்கே? மக்கள் இந்த கேள்விகளை கேட்கறாங்க. இது நம்ம சமுதாயத்துல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இதே நிலைமை. மக்கள் அதிகமா எஜுகேட்டட் ஆகிட்டாங்க. அவங்க கிரிட்டிக்கல் திங்கிங் பண்றாங்க. வெறும் வார்த்தைகளை நம்புறதில்ல, அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். மக்கள் கேட்கறாங்க, உங்க சுவிசேஷம் உண்மையானதா? அப்போ அதோட சக்தியை காட்டுங்க. வார்த்தைகளில் அல்ல, செயல்களில் காட்டுங்க. உங்க வாழ்க்கையில் காட்டுங்க, உங்க குடும்பத்தில் காட்டுங்க, உங்க ரிலேஷன்ஷிப்ல காட்டுங்க. இது ஒரு நியாயமான கேள்வி. இது ஒரு சவால். ஆனா இது ஒரு வாய்ப்பும் கூட. ஏன்னா சுவிசேஷத்துல உண்மையிலே சக்தி இருக்கு. அது வெறும் கோட்பாடு அல்ல,